அனைவருக்கும் வணக்கம். சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான முட்டை காளான் சூப் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நூடுல்ஸ் விரும்பி சாப்பிடுவோம் எல்லாருமே. அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் காளான், முட்டை, காய்கறிகள்லாம் போட்டிருக்கப்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டோடையும் இருக்கும். ட்ரையாக சில பேருக்கு நூடுல்ஸ் சாப்பிட பிடிக்காது. அவங்க இந்த மாதிரி சூப் நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி ஒரு 6 பேக்கெட் இருக்கிற பெரிய பண்டில் இருக்கும்ல, அந்த மேகி நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் கோதுமை மாவு பிசைஞ்சு கூட அதுலேருந்து கூட நூடுல்ஸ் செய்யலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் நூடுல்ஸ்லேருந்து தான் செய்ய போகிறேன். ரெடிமேட் நூடுல் மசாலா, ரெடிமேட் நூடுல்ஸ் வச்சு தான் ஒரு சுவையான சூப் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். சூப் நூடுல்ஸ் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்யறதுக்குள்ளே பொறுமையே இருக்காது, அந்த அளவுக்கு வாசனை செமையாக இருக்கும். ஒரு முறை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டன் அமைக்கி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்படி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதற்கு ரெடிமேடாக தக்காளி சாஸ் இல்லாதவங்க வீட்டில் இது போல் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி, நான் இப்போ ஒரு 6 பேர்த்துக்கு செய்கிறேன். அதனால் ஒரு 3 தக்காளி, அப்புறம் ஒரு உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய், ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பெரிய கடாயில் சமையல் எண்ணெய் விட்டுட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்திற்கும் வாசனைக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது 3ம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் ரொம்ப பொடியாக இல்லாமல் ஓரளவு சூப்பில் போட்டால் தெரிகிற மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த முட்டைக்கோஸையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். அதற்கப்புறம் ஒரு குடமிளகாய் சேர்த்துருக்கேன், அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது கூட நீங்கள் கேரட் இருந்துச்சுன்னா கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காளான ஓரளவு பெரிய பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த தக்காளி பேஸ்ட்டு வதங்கி தண்ணி சுத்தமாக வற்றி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டார்க் சோயா சாஸ் தான் சேர்த்துருக்கேன், அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோயா சாஸில் கொஞ்சம் உப்பு சுவை இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. சூப் நூடுல்ஸில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் ட்ரை நூடுல்ஸ் செய்யும்பொழுது கொஞ்சம் கவனமாக உப்பு பார்த்து போடுங்க. ட்ரை நூடுல்ஸும் இதே தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் நூடுல்ஸை கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு பெரட்டி செஞ்சிங்கன்னா அது ட்ரை நூடுல்ஸு, ஃப்ரைட் நூடுல்ஸு. இந்த ஸ்டேஜில் காயெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி நூடுல்ஸ் வேக தேவையோ அந்தளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு செஞ்சிங்கன்னா அது சூப் நூடுல்ஸ் மாதிரி வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 சின்ன பாக்கெட் அளவு எடுத்துருக்கிறேன். அந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக முழுகி வேகிறதளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
நூடுல்ஸுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா அதிலேயே வர ரெடிமேட் மசாலா தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதி வரணும் தண்ணி. இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு ஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆப்பிள் சிடர் வினிகர் எந்த வினிகர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. லேசாக ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு அரை லெமன். இப்போ தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு அரை பழம் புழிஞ்சு விடும்பொழுது காரம் அதோட லேசான ஒரு புளிப்பு இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப் நூடுல்ஸு. அதுக்காக தான் சொன்னேன். விருப்பம் இல்லாதவங்க அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸை நல்லா முழுக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி கரெக்டாக இந்த நூடுல்ஸ் சேர்த்து வேக வைக்கிறதுக்கு வற்றிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப் நூடுல்ஸ்க்கு நிறைய தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப் நல்லா திக்காக வரத்துக்காக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. சூப் வற்றி இருக்குது, அது அப்படியே சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் பொழுது அந்த குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி காரமெல்லாம் ரொம்ப தூக்கலாக கொஞ்சம் நல்லா இருக்காது. வயிற்றுக்கு போனோன்னே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் அப்படியே சூதிங்காக இருக்கணுன்னா அது கூட இந்த போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நீங்கள் ஊற்றி கொதிக்க வைக்கும் பொழுது அது கடையிலலாம் சூப் சாப்பிட்ற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் திக்னஸாக கொல கொலன்னு இருக்க மாதிரி வந்துடும். அப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நூடுல்ஸ் வெந்துடுச்சு. தண்ணி எல்லாமே வற்றிருக்கு. வெந்துருச்சான்னு இந்த நூடுல்ஸை எடுத்து நசுக்கி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சூப் நூடுல்ஸ்க்கு அடிஷ்னலாக நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் உள்ளே இருக்கிறது வரைக்கும் தண்ணி வற்றிக்கிட்டே தான் இருக்கும். இல்லை நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சிட்றீங்க, சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் திரும்பவும் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். முன்னாடியே செஞ்சு வச்சிங்கன்னா தண்ணி கண்டிப்பாக வற்றிடும். நூடுல்ஸும் கொஞ்சம் குழ குழன்னு ஆன மாதிரி ஆகிடும். செஞ்சு உடனே சாப்பிடுங்க. செஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட போகிறீங்கன்னா அது கூட கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி சேர்த்து நல்லா இன்னொரு தடவை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நூடுல்ஸில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் தண்ணியோடு சேர்த்து கலக்கி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நீங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் அந்த சூப்போட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு திக்காக குழ குழன்னு சூப் குடிக்கிறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காளானோட ஃப்ளேவரு, அந்த குடமிளகாவோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் முட்டை விருப்பம்னா வேக வச்ச முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டையை உடச்சி அதில் மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா அடிச்சுட்டு தோசைக்கல்லில் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதை துண்டு துண்டாக நறுக்கிட்டு கடைசியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் பன்னீரை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி லேசாக எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா இது போல் முட்டை சேர்த்துக்கலாம். இல்லை முட்டையை வேக வச்சு பாதி பாதியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம். நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைனா அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் வெஜிடேரியன்னா முட்டை சேர்க்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம்.
இல்லை நீங்கள் சிக்கன் வறுத்து வச்சுருக்கீங்கன்னா அதை கூட பொடி பொடியாக கட் பண்ணி சூப் நூடுல்ஸோடு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப குழையில, ரொம்ப இதாகவும் இல்லை. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுவையும் நலமும் அறிவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப் நூடுல்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.